உங்க முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே இந்த மாலை வேளையில் உங்க சமூகம் வருகிறோம். உங்க முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே இந்த காலை வேளையில் உங்க சமூகம் வருகிறோம். ஒளிமயமே தங்கமயமே மேகஸ்தம்பமே எங்கள் புயமே, ஒளிமயமே தங்கமயமே மேகஸ்தம்பமே எங்கள் புயமே. முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே இந்த காலை வேளையில் உங்க சமூகம் வருகிறோம். உங்க முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே இந்த காலை வேளையில் உங்க சமூகம் வருகிறோம். அழகில் சிறந்தவரே, அற்புதங்கள் செய்தவரே, அழகில் சிறந்தவரே, அற்புதங்கள் செய்தவரே, அதிசயமானவரே, அப்பா பிதா நீரே நீரே, அதிசயமானவரே, அப்பா பிதா நீரே நீரே. ஒளிமயமே தங்கமயமே மேகஸ்தம்பமே எங்கள் புயமே, ஒளிமயமே தங்கமயமே மேகஸ்தம்பமே எங்கள் புயமே. முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே இந்த காலை வேளையில் உங்க சமூகம் வருகிறோம். உங்க முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே இந்த காலை வேளையில் உங்க சமூகம் வருகிறோம். கிருபை நிறைந்தவரே, கீழ் வல்லவரே, கிருபை நிறைந்தவரே, கீழ் வல்லவரே, மகத்துவமானவரே, மகபல நீரே நீரே, மகத்துவமானவரே, மகபல நீரே நீரே. ஒளிமயமே தங்கமயமே மேகஸ்தம்பமே எங்கள் புயமே, ஒளிமயமே தங்கமயமே மேகஸ்தம்பமே எங்கள் புயமே. முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே இந்த காலை வேளையில் உங்க சமூகம் வருகிறோம். உங்க முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே இந்த காலை வேளையில் உங்க சமூகம் வருகிறோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே, ரட்சிக்க வந்தவரே, ரட்சகர் நீரே நீரே. ரட்சிக்க வந்தவரே, ரட்சகர் நீரே நீரே. ஒளிமயமே தங்கமயமே மேகஸ்தம்பமே எங்கள் புயமே, ஒளிமயமே தங்கமயமே மேகஸ்தம்பமே எங்கள் புயமே. முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே இந்த காலை வேளையில் உங்க சமூகம் வருகிறோம். உங்க முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே இந்த காலை வேளையில் உங்க சமூகம் வருகிறோம். மரித்து உயிர்த்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, மரித்து உயிர்த்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, மறுபடி வருபவரே, மன்னாதி மன்னன் நீரே, மறுபடி வருபவரே, மன்னாதி மன்னன் நீரே. ஒளிமயமே தங்கமயமே மேகஸ்தம்பமே எங்கள் புயமே, ஒளிமயமே தங்கமயமே மேகஸ்தம்பமே எங்கள் புயமே. முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே இந்த காலை வேளையில் உங்க சமூகம் வருகிறோம். உங்க முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே இந்த காலை வேளையில் உங்க சமூகம் வருகிறோம். ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் இரண்டாவதாக 849வது பாடல். எட்நூத்தி 49வது பாடல். எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடும். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து, இந்நாள் வரை நடத்தி வந்த கிருபைகளை நினைத்து ஒரு நன்றியோடு உள்ளத்தோடு அவரை துதித்து பாடுங்க. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டார்
அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஆறுதல் நாயகனே, ஆறுதல் நாயகனே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஓயாமல் முத்தம் செய்கிறேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர், வருகையில் எடுத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர், என்னை கூடவே வைத்துக் கொள்வீர். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, தூக்கி எடுத்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன், உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன், ஐயா உம் விருப்பம் செய்திடுவேன், ஐயா உம் விருப்பம் செய்திடுவேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. கடைசியாக எல்லோரும் பாடல் புத்தகத்தில் முழங்கால் படியிட்டு 1028வது பாடலை பாடுவோம். 1028வது பாடல்.
1028வது பாடல். எல்லாம் முழங்கால் பாடிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு வாஞ்சையோடு ஒரு அபிஷேகத்தோடு அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து ஒரு நன்றியுள்ள இதயத்தோடு எங்களை நிரப்புங்க என்று சொல்லி கேட்டு அவரை உற்சாகத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்க போகிறோம். எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுங்க. ஆண்டவர் ஆராதனை வெளியில் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய விடுதலை அவர் கண்டிப்பாக கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறவங்க எல்லோரும் முழங்கால் படிட்டு உற்சாகமாய் பாடுங்க. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் பார்க்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் தங்கிறேன், ஆகாபு நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் தங்கிறேன், ஆகாபு நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம்
பாய்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறே, ஆகாபு நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறே, ஆகாபு நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே. அக்கினியாகி எல்லோரும் ஆண்டவரே, என்னை உம்முடைய அக்கினியினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, கடைசி காலங்களில மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் உங்களை நிரப்ப வல்லவராயிருக்கிறார், அபிஷேகத்தினால நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினி, ஆண்டவரே எங்களை அக்கினியாய் மாற்றுங்க ஆண்டவரே. அன்று ஏசாயா நாவை தொட்டது போல ஆண்டவரே, ஆண்டவர் இன்று எங்களை நீங்க தொடுங்க ஆண்டவரே, இன்று எங்களை தொட்டு ஆண்டவரே, உங்களுடைய அக்கினியின் வல்லமையினால் எங்களை நிரப்பி, உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி ஆண்டவரே, எங்களை எடுத்து நீங்க உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவே நன்றி 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 ஆண்டவரே, நீ நிரப்ப போவதற்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் ஆண்டவரே, உங்களுடைய ஆவியின் பிரசன்னத்தை நிரப்பி ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. குறைவுபட்ட பாத்திரங்கள் ஆண்டவரே இன்று நிரம்பி வழியட்டும் ஐயா, இன்று நிரம்ப வழியட்டும் ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் ஆண்டவரே, இன்று உம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, உம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. சோர்ந்து போன ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உம்முடைய பலன் வரத்தக்க ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றி ஆண்டவரே அவர்கள் எளிமை பிரகாசிக்க என் தேவன் கிருபை செய்வீராக. இடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை கேட்கிறேன், அவன் பெற்றுக்கொள்வான். ஆண்டவர்களை ஒரு விசுவாசத்தோடு கேளுங்க. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், ஆகாப்பு நடுங்கிடவே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக நிரப்பு காண்டவரே, ஒவ்வொரு நிரப்பு காண்டவரே, வீசிடுமே, ஜீவன் நதியாக அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி
தந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எல்லோரும் கரங்களை ஆண்டவரே, ஆண்டவரே வல்லமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க என்று சொல்லி கேட்போமா? கேட்கிறீர்கள் யாவரும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொருவரும் சும்மா இருக்காம ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் சோர்ந்து போய் கிடக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. எங்க 2-3 பேர்கள் ஆண்டவரே கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இன்று எங்கள் மத்தியில் இனி அசைவாடி கொண்டு இருக்கிற கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே, நீர் அசைவாடி கொண்டு இருக்கிற கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய உயர்த்தும் பொழுது, உம்மை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே இயேசுவே எங்களுக்கு விடுதலை தருகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. இயேசுவே நன்றி ஐயா, எங்களுக்கு விடுதலை தருகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. இந்த கால வேளையிலே ஆண்டவரே நாங்கள் சபையாராய் சேர்ந்த ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க, உம்முடைய மகிமையினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நன்றி ஐயா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை மாத்திரமே ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாத்திரமே ஆண்டவரே. இயேசுவே நன்றி, நன்றி. எல்லோரும் துதிப்போமா? ஆண்டவரே நன்றி ஐயா. ஆண்டவர் நீர் வல்லவர், சர்வ வல்லவர், போதுமானவர் ஆண்டவரே. இரக்கமுள்ள தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே குறைவுபட்ட எங்கள் பாத்திரங்கள் ஆண்டவரே என் ஆண்டவரே நிரம்பி வழியத்தக்க ஆண்டவரே என் தேவனை நிரப்புவீராக ஆண்டவரே, என் தேவனீர் என்னை நிரப்புவீராக ஆண்டவரே. இயேசுவே அபிஷேகத்திலும் சரி, எங்கள் வாழ்க்கையிலும் சரி ஆண்டவர், நாங்கள் போகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்திலும் ஆண்டவரே நாங்கள் குறைவுபட்டவர்களாய் காணப்பட்டாலும் ஆண்டவரே என் தேவனின்றி நீர் நிறைவாய் மாற்றுவீர் ஆண்டவரே. என் தேவன் நீர் நிறைவாய் மாற்றுவீர் ஆண்டவரே, நிறைவாய் மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவே நன்றி, நன்றி, நன்றி ஐயா ஆண்டவரே. பஞ்ச காலம் முழுவதும் ஆண்டவரே ஆண்டவர் சாரிபாத் விதவை நீர் போஷித்து வழிநடத்தி நீர் ஆண்டவரே. இன்று ஆண்டவர் எங்களை நீர் ஆண்டவர் அருமையாய் போஷித்து ஆண்டவரே எங்களை நாள் ஒரு கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தே இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபை மாத்திரமே ஆண்டவரே, ஆண்டவர் உம்முடைய கிருபை தயவு மாத்திரமே ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே பிரசன்னம் மாத்திரமே எங்களை நாள் வரை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது ஐயா. இயேசுவே உமக்கு நன்றி. கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி ஐயா, உமக்கே நன்றி ஆண்டவரே. நீரே உன்னதர், உயர்ந்தவர், போற்றப்படத்தக்கவர் ஆண்டவரே. எல்லாம் துதி கன மகிமைக்கும் பாத்திர ஒருவர் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே நன்றி ஐயா. ஆண்டவரே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆண்டவரே பின்பற்றுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவர் உம்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இந்நாள் வரை கிருபையாக ஆண்டவரே கைவிடாமல் ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு முழு இதயத்தோடு உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க மகிமைப்படுங்க, நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஐயா. எல்லோரும் நன்றி சொல்லி கரங்களை தட்டி அவர் செய்த நன்மைகள், எத்தனை நன்மைகள் நம் வாழ்க்கையில செய்திருப்பார் கொஞ்சம் நினைத்து பாருங்க. இப்போதான் திங்கட்கிழமை தொடங்கினது போல இருந்தது. தேவன் 7 நாட்கள் 6 நாட்கள் முடியும் வரை நம்மளை அருமையாய் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை இன்னல்கள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தேவன் நம்மை கைவிடாமல் எவ்வளோ அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை சோதனைகள், எத்தனை கண்ணீர்கள் பாதிலும் தேவன் நம்மளை கைவிடாமல் ஒரு அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தே இருக்கிறார். அன்று பாருங்க, எகிப்து தேசத்தில் ஒரு நாணல் பெட்டியில் ஒரு குழந்தைய நைல் நதியில் விடுறாங்க. அந்த தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஆண் பிள்ளை எல்லாவற்றையும் கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. அந்த நேரத்துலையும் தேவன் பாருங்க, தாயின் உருவாவதற்கு முன்னே நம்மளை கண்டெடுத்தவர். அந்த நைல் நதியில் தேவன் அந்த குழந்தையை பாதுகாத்து, ஒருவேளை அந்த குழந்தை நைல் நதியில் மூழ்கி போயிருக்கலாம், ஒருவேளை வழி தவறி போயிருக்கலாம், எங்கேயாவது மடிந்து போயிருக்கலாம். ஆனாலும் தேவன் அந்த குழந்தைய அற்புதமாக எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ இந்த பார்வனுடைய அரண்மனைக்குள்ளேயே கொண்டு போய் சேர்த்தார். அதற்போல தாங்க நம்முடைய வாழ்க்கையும்
நம்முடைய கடந்து வர பாதைகள், நம்ம போகின்ற பாதையில் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, இன்னல் போன்ற சோதனைகள் நம்மை சூழ வந்தாலும் சரி, நம்மை அமுக்குகிற அளவுக்கு சோதனைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், கண்ணீர்கள் வந்தாலும், தேவன் நம்மை கடைசியாக கரை சேர்க்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் இத்தனை கண்ணீர்கள் இருக்குது, இத்தனை பாடல் இருக்குது, ஆண்டவர் என்னால் தாங்க முடியலப்பா. தேவன் நீர் தெரிந்தெடுத்து தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்த தேவன் ஆண்டவரே, எங்களை கரை சேர்க்க நீர் வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே, நாங்கள் சேர்கிற இடத்துல ஆண்டவரே நீர் சேர்க்க வல்லவராக இருக்கிறீர். முன் குறித்த தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, முன் குறித்தவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. எங்களை கரை சேர்க்க ஆண்டவரே நீர் வல்லவர் ஆண்டவரே. தண்ணீர்கள் வந்தாலும், அக்கினிகள் வந்தாலும் ஆண்டவரே, அன்று எத்தனை பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் எங்களை கரை சேர்க்க போகிற நீர் ஒருவர் மாத்திரமே. விசுவாசிக்கிறவங்களாம் எழுந்து நின்று அவரை துதித்து பாடுவோமா? எல்லோரும் எழுந்து நின்று, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, முன் குறித்தவர் நீர் எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. எங்களை தெரிந்தெடுத்தவர் ஆண்டவரே, எங்களை கைவிட மாட்டீர். நன்றி சொல்லி, என் தாய் உருவாவதற்கு முன்னே ஆண்டவரே எங்களை தெரிந்தெடுத்தவர், பெயர் சொல்லி அழைத்த தேவனீர் ஒருவர் மாத்திரமே. எங்களை உள்ளங்கைகளை வரைந்து இருக்கிறவர் ஆண்டவர். ஆண்டவர் நம்மளை முதுகு பின்னாடிலாம் வரைந்து வைக்கலங்க. வேதம் சொல்கிறது உள்ளங்கைகளில் வரைந்து இருக்கிறார். நம்ம கால் சறுக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் தூக்குதல்களை கொண்டு, நம்முடைய கரங்களை கொண்டு நம்மளை தூக்கி நிறுத்துகிறவர். தகப்பன் தன் பிள்ளையை தோளில் எப்படி சுமந்து செல்கிறாரோ அதே போல் நம்மளை சுமந்து செல்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவர். இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை.
எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கரைகளை உயர்த்தி ஆண்டவரே, என் தாய் உருவாவதற்கு முன்னேறே எங்களை கண்டீர ஆண்டவரே. பெயர் ஒரு ஆசையோடு அவரை துதித்து பாடுங்க. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. இயேசுவே, ஆண்டவரே, நாங்கள் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே ஆண்டவரே எங்களை தெரிந்தெடுத்த ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் மாற்றி எங்களை ரட்சித்து ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே சிலுவை ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் மாற்றி ஆண்டவரே, ஒரு தகப்பன் போல தாயை போல ஆண்டவரே சுமந்து ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காக ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காக ராஜா உமக்கு நன்றி சொல்கிறோம். எப்படி ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுவோம். நீங்கள் செய்த நன்மைகள் ஆயிரம் 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 ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வேலையில் ஆண்டவரே சிறிய நேரம் ஆண்டவரை நாங்கள் உயர்த்துகிறோம். நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே, நீங்கள் மகிமைப்படுங்க. Praise the Lord. Hallelujah, hallelujah. எல்லாரும் கைகளை தட்டி இந்த காலை வேளையில் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு தந்த நல்ல நேரத்துக்காக எல்லாரும் நல்ல கையை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் ஆண்டவரை உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்முடைய நாமத்துக்கு சாட்சியாய் உம்முடைய ஆலயத்தில் உம்மை தொழுது கொள்ளும்படியாய் தேவன் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. எங்களை காத்து கொண்டீரே, எங்களை அணைத்து கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. ஆமென். போன வாரம் முழுவதும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்தார். எத்தனையோ தீமைகள் நிறைந்த இந்த உலகத்துல ஒரு நாளும் ஒரு நேரமும் நம்மை விட்டு விலகாத தேவனாக நம்முடைய வாழ்க்கையில அவர் இருந்து நடத்தினார். வேலைகளை செய்ய பலத்தை கொடுத்தார். வியாபாரங்களை செய்ய தேவன் கூடவே இருந்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய எல்லா கையின் பிரயாசங்களிலும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. ஹல்லேலூயா. அப்பா, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா, இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. வாய்களை திறந்து
ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. படிக்க நல்ல ஞானத்தை தந்தீரே. எங்களுக்கு ஆண்டவரே தேவைகளை சந்தித்து ஆண்டவரே பட்டினி இல்லாதபடிக்கு குறைவில்லாதபடிக்கு எங்களை நடத்தி சென்றீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர். உம்முடைய சமாதானத்தை எங்களுடைய குடும்பங்களிலே தந்தீரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, சகோதரர்களும் சொல்லுங்க, சகோதரிமார், பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து ஏசப்பா தேங்க்யூ, ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நீங்க செய்த நன்மைகள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி. நீ செய்த நன்மைகள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய மேலான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மேலான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய மேலான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி. இயேசு மேலான நாமம், அற்புத ரட்சகர், மகிமை கர்த்தர். எல்லாரும் கைகளை உயர்த்தி இம்மானுவேல் தேவன் நம்மோடு, மாறாத மீட்பர், ஜீவ வார்த்தை. இயேசு மேலான நாமம், அற்புத ரட்சகர், மகிமை கர்த்தர். இம்மானுவேல் தேவன் நம்மோடு, மாறாத மீட்பர், ஜீவ வார்த்தை. Jesus name above all names, glorious Lord. Emmanuel, God is with us. Blessed Redeemer, living word. மறுபடியும் சொல்லுவோம், இயேசு. எல்லாரும் கைகளை உயர்த்தி மேலான நாமத்துக்கு ஆராதனை செய்கிறோம் அப்பான்னு சொல்லுங்க. மகிமை கர்த்தர், இம்மானுவேல் தேவன் நம்மோடு, மாறாத மீட்பர், ஜீவ வார்த்தை. ஆண்டவரே நீர் பெரியவரப்பா. மாமிசமான யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே. ஓ இந்த காலை வேளையில ஆண்டவரே ஆராதிக்க உம்மை கிட்டி சேரவும் தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இம்மட்டும் இந்த ஜனங்களை, இந்த சபையை வழிநடத்தி வந்த தேவன் ஆண்டவரே. நீரப்பா மாறாத மீட்பராய், ஜீவ வார்த்தையாய் ஆண்டவரே நீர் இருந்து ஒவ்வொரு ஜனங்களையும் நடத்தி செல்லுங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் வழி நடத்தி செல்லுங்க. ஹல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன், ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி சொன்ன தேவனப்பா ஆண்டவரே. உம்முடைய அப்பத்தை ஆண்டவரை ஜனங்களுக்கு பிட்டு கொடுத்து திருப்தியாக்கி நடத்துகிறவர். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இதுவரைக்கு நடத்தி வந்த தேவனப்பா. இனி வரப்போகிற நாட்களிலும் வாரங்களிலும் மாதங்களிலும் ஒவ்வொரு ஜனங்களையும் நடத்தி செல்ல போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய கரங்களிலே எல்லாரையும் இந்த காலை வேளையில ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை
இந்த காலை வேளையில நாம் ஆராதிக்க, தொழுது கொள்ள, அவருடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்து களிகூற தேவன் நமக்கு தந்த கிருபைகளுக்காக எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஆமென். இந்த நாளிலே ஆராதித்து கொண்டிருக்கிறவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் சங்கீதம் 130வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். 130வது சங்கீதம். Praise the Lord. சங்கீதம் 130. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனிப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. 7 வசனம் 8 வசனம் சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் இன்றும் மீட்டுக் கொள்வார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த இந்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் 1வது வசனத்திலே ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். I cried unto thee out of the depth, I cried unto thee, O Lord. ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் அப்பா. நிற்க நிலையில்லாத நிலைமையிலிருந்து, என் வாழ்க்கையில ஆழங்களிலிருந்து, ஆபத்திலிருந்து உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக அப்பா. நீர் என்னுடைய ஜெபத்தை கேளும் என்று சொல்லி கேட்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் எல்லா சூழ்நிலையிலும், கஷ்டத்திலும், நெருக்கத்திலும், துன்பங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும் ஒத்தாசை வரும் பர்வதமாகிய அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற ஆண்டவருடைய ஜனங்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற மக்களாக காணப்படுவீங்கன்னா அவர் உங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாக இருப்பார். 3வது வசனத்தில், கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, அக்கிரமங்களையெல்லாம் நீர் பார்த்து கொண்டே இருப்பீங்கன்னா யார் நிலை நிற்க முடியும்? ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கும் இடத்துல மன்னிப்பு உண்டே. ஏழை அடியானாகி என்னை மன்னித்து, என்னுடைய அக்கிரமங்களை நீங்க என்னை மன்னித்து, என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து என்னை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி கேட்கிற சங்கீதக்காரனை பார்க்கிறோம். அக்கிரமங்களை வாழ்க்கையில் வைத்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த கூப்பிடுதலுக்கு, அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்கள் அக்கிரமங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் இடையிலே பிரிவினை உண்டாக்குகிறது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. அப்போ அக்கிரமங்கள், தேவன் விரும்பாத பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா அவைகளை அறிக்கை செய்த ஆண்டவரே, தெரியாம இந்த தவறெல்லாம் நான் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும், என் இருதயத்தை, சிந்தையை பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது என்ன செய்வார்? உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். 5ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எதை நம்பி இருக்கிறேன்? ஆண்டவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன், என்னுடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த சங்கீதத்தை படித்ததான ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிற ஜனங்களாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார்.
6ஆம் வசனத்தில் எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. எந்த அளவுக்கு காத்திருக்கிறாரா? நைட்டு வாட்ச்மேன் வேலை செய்கிற ஜாமக்காரர்கள் அவர்கள் எப்பொழுது விடிய போது வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசையோடு அவர்கள் காத்திருக்கிறது போல ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு காத்திருக்க அவ்வளவு ஆசையாய் சங்கீதக்காரன் காத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிட, வேதத்தை படித்து ஆண்டவரை துதித்து ஜெபித்து தேவ சமூகத்தில் காத்திருக்க நீங்கள் நேரத்தை ஒதுக்குகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் ஃபோனில் இருக்கிறது, சினிமா சீரியலில் இருக்கிறது, டிவியை போட்டு தர காலையில் ஓப்பன் பண்ணால் மத்தியானம் வரைக்கும் அதை ஓட விடுறது, தேவையில்லாத எல்லா காரியங்களும் பார்க்கறது, வேலைகள் எல்லாம் அது நிமித்தமாய் தடைபடுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல. ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருக்கு, படைத்த தெய்வத்துக்கு நாம் வாழப்போகிற அந்த தேவனுடைய சமூகத்தில் பரலோகத்தில் வாழப்போகிறோம். நம்முடைய நித்தியத்தை இங்கே இருக்கும்போது அவரோடு நீங்கள் அவரை நம்பி அவருக்கு காத்திருப்பீங்கன்னா ஸ்தோத்திரம், கண்டிப்பாக பரலோகத்தில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்பட முடியும். இங்கே உலக பிரகாரமான எல்லா பாவத்துக்கும் இடம் கொடுத்து ஆண்டவரை தேட எனக்கு நேரம் இல்லை, மனசு இல்லை, தேவனுக்கு காத்திருக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்நாளை கடத்தி கொண்டிருப்பீங்கன்னா ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்நாளின் இறுதியில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க முடியாமல் போய்விடும். பிரைஸ் தி லார்ட். எனவே ஆண்டவருக்கு நீங்கள் காத்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில் வாழ வேண்டும். 7ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் கர்த்தரையை நம்பி இருக்கிற ஜனங்களாய் காணப்படுங்க. அவர் இஸ்ரவேலை அதன் ஸ்தோத்திரம் சகல அக்கிரமங்களிலின்றும் மீட்டு கொள்வார். நாம் அவரை நம்பி இருக்கும்போது, அப்பா நீங்களே எனக்கு எல்லாம் உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு நாம் காத்திருக்கும் போது இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்கள் என்றும் அவர் மீட்டு கொள்வார் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. தேவன் தாமே அப்படியாக உங்களை வழி நடத்துவாராக. தேவனுக்கு காத்திருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வசனங்களின்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழி நடத்த ஆசீர்வதிக்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உட்காருங்க. இந்த வேளையிலும் ஒரு பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுத்து ஆராதிக்க போகிறோம். பாடல் பாட விரும்புகிறவர்கள் உடனடியாக முன்னாடி வாருங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உந்தன் கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். காத்திடுவேன் உந்தன் கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். உந்தன் ஜீவிய காலம் எல்லாம். நிச்சயமாகவே முடிவு
பயப்பட